அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 27/7/2017 அன்று நடக்கவிருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொளி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். கன்னி ராசிக்காரர்களிடம் திறமை, ஒழுக்கம், உழைப்பு, தெய்வபக்தி உண்டு. எல்லோரிடமும் நற்பெயரை சம்பாதித்து வருவார்கள். கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்களின் ராசிக்கு ராகு பகவான் அயன, சயன, போக, விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலும், கேது பகவான் ருண, ரோக, சத்துஸ்தானமான 6ஆம் இடத்திலும் இருந்து வருகிறார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை, இழப்பு, சிக்கல் என்பதே 2010 முதல் 2015ஆம் ஆண்டு வரையில்தான். எப்போது 7.5 சனி விலகியதோ அதில் இருந்தே ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற அளவில் தான் நீங்கள் இருந்து வருகிறீர்கள். கன்னி ராசிநாதன் புதன் பகவானுக்கு ராகு பகவான் நட்பு கிரகம். அவர் இந்த ராசியிலேயே வந்தால் ஒன்றும் பெரிதாக நடத்தவிடவில்லை. ஆனால் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிய வைத்திருந்தார். 2014, 2015இல் ஓர் பெரிய அறிவு தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும். கடந்த 1.5 ஆண்டுகளாக 12க்கு வந்த ராகு பகவானும் 6ஆம் இடத்திற்கு வந்த கேது பகவானும் பல விதத்திலும் இடமாறுதலையும், வீடு மாறுதலையும், வியாபாரம், தொழில், வேலை மாறுதலையும் என எல்லா வகையிலும் மாற்றத்தை தந்திருப்பார்கள். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பிரிவினை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். மலை போல சேர்ந்துவிட்ட கடன் பிரச்சனை படிப்படியாக குறைந்து விமோசனம் கிடைத்திருக்கும். 4-5 ஆண்டுகளாக தாமதமாகிக் கொண்டே போன மகன் அல்லது மகள் திருமணம் முடிவுக்கு வந்திருக்கும். சிலருக்கு வெளிக்கடனை அடைக்க வங்கி கடன் கிடைத்திருக்கும். சிலருக்கு உறவினர்கள் வாயிலாக உதவிகள் கிடைத்திருக்கும். இழுத்துக்கொண்டே சென்ற வீடு, மனை, சொத்து, தொழில், வியாபாரம், பூர்வீக நிலம் போன்றவர்களில் இருந்து வந்த நீதிமன்ற வழக்கு, சிக்கல் போன்றவை திடீரென முடிவுக்கு வந்திருக்கும். இந்த நிலையில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்குமா என்பதை பார்த்தீர்களானால், ஜூலை 27ஆம் தேதி நடைபெறும் பயிற்சியால் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு ராகு பகவானும், பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு கேது பகவானும் வர இருக்கிறார்கள். இன்றைய வாழ்க்கையில் யார் யார் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றவர்களாக பிரபலமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக ராகு பகவான் 3, 6, 10, 11 ஆகிய ஏதாவது ஒரு இடத்தில் இருப்பார். மற்ற 8 கிரகங்களும் கொடுக்கும் பலனை விட அபரிமிதமாக அள்ளி அள்ளி கொடுப்பவர் ராகு பகவான் மட்டுமே. அப்படிப்பட்ட ராகு பகவானின் லாபஸ்தானமான 11ஆம் இடம்தான் மிகவும் விசேஷமானது ஆகும். அப்படி ஒரு இடத்திற்கு, அதாவது கன்னிராசிக்கு ராகு பகவான் இப்போது வரப்போகிறார். ராகு மற்றும் கேது போன்றவை உருவம் இல்லாத கிரகங்களாகும். ஆனால் அதன் நிழலை வானத்தில் சந்திர கிரகண நேரத்திலும் சூரிய கிரகண நேரத்திலும் பார்க்கலாம். இவருக்கு 12 ராசிகளில் ஒரு வீடும் சொந்த வீடு கிடையாது, சொந்த ஆதிபத்தியமும் கிடையாது. ஆனால் எல்லா வீடும் அவர் வீடு மாதிரிதான். ஆளுமை செய்ய உரிமை பெற்றவர். அதாவது எந்த வீட்டில் வந்து சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி என்ன பலனை கொடுப்பாரோ அதே பலனை இவர் கொடுப்பார். எந்த நட்சத்திரத்தின் கிரகத்தில் ராகு நிற்கிறாரோ அதன் பலன்களையும் பரிபூர்ணமாக வழங்குவார் என்பது ஜோதிட விதியாகும். இதன்படி ராகு கேது உங்களின் லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்றால் அள்ளி கொடுத்தே தீர வேண்டும். மேலும் 27/7/2017 முதல் 4/4/2012 வரை ராகு பகவான் நிற்கப் போகும் நட்சத்திர ஸ்தானாதிபதி புதன் ஆவார். இந்த புதன் தான் உங்களின் ராசி அதிபதியும் 10ஆம் இடத்து தொழில் ஜீவனஸ்தானாதிபதியும் ஆவார். இவரும் உங்களுக்கு கிள்ளி கொடுக்க வரவில்லை, அள்ளி அள்ளி வழங்குவதற்காகவே வருகிறார். பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த இனிமையான காலம் இப்போது வந்துவிட்டது. பலமுறை முயற்சிகள் எடுத்து தோல்வியானதால் ஏற்பட்டுவிட்ட சோர்வில் இருந்தும் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் துள்ளி எழுந்து மறுபடியும் 10 ஆண்டுகளுக்கு முந்தைய மனநிலைக்கு வாருங்கள். உங்களுக்கான பொக்கிஷத்தை, புதையலை, பணத்தை, வேலைவாய்ப்பை, தொழில், வியாபாரம், கைத்தொழிலை ராகுவும் புதனும் சந்திரனும் சிறப்பாக கொடுக்க காத்திருக்கிறார்கள். உங்களால் எவ்வளவு கையகப்படுத்த முடியுமோ அவ்வளையும் நீங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். யாரும் எந்த கிரகமும் அதுவாக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்காது. நமது முயற்சி முதலில் இருந்தால் மட்டுமே ஜோதிடம், ஜாதகம் போன்றவை உங்களுக்கு உதவியாக வேலை செய்யும். உங்களுக்கு தேவையான அதிக பணத்தை தரும் தொழில், வியாபாரம், வேலையில் நீங்கள் முழுமையாக இறங்குங்கள். முதல் அடி நீங்கள் எடுத்து வைத்தால் 10 அடி உங்களை தூக்கிவிட கோச்சார கிரகங்கள் முன்னே வந்து நிற்கும். இதுவரை தோல்வியும் தாமதமும் ஆன செயல்கள் எல்லாம் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு முற்றிலும் மாறி 4/4/2018க்குள் வெற்றியாக கனியும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பணமழைதான். ஆனால் உங்களின் தெளிவான சிந்தனை முயற்சியில் தான் இந்த வெற்றி அடங்க இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் வரப்போவதால் பயந்து போன மனதில் தெளிவும் தெம்பும் வரும். கோவில் தரிசனமும் குருமார்கள் தரிசனமும் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன்கள் படிப்படியாக அடைபட போகிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரும். லாபத்தால் யோகம் கிட்டும். கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: புதன்கிழமை தோறும் பெருமாள் அல்லது நரசிம்மருக்கு துளசி, வெற்றிலை மாலை அணிவித்து வாருங்கள். 32 வாரங்களில் தொல்லைகள் விலகும், கடனும் படிப்படியாக குறையும். இவை பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.